எப்படியாவது இதையெல்லாம் தாண்டி வந்துட மாட்டோமான்னு இன்னைக்கு நீ நினைச்ச அந்த ஒரு நொடி என் காதுல கேட்டுச்சு. பிள்ளையே, உலகத்துல இருக்கிற அத்தனை சத்தங்களுக்கு மத்தியிலையும் உன் மனசுக்குள்ள நீ போட்டு வச்சிருக்கிற அந்த மௌனமான அழுக எனக்கு தெளிவா கேக்குது. இன்னைக்கு நீ இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரு தற்செயல் அல்ல. உன்னோட அந்த தவிப்புக்கு இந்த வார்த்தைகள் ஒரு பதிலா வந்திருக்கு. மற்றவங்க முன்னாடி ஒரு பாறையை போல உறுதியா நிக்கிற, பரவாயில்ல நான் பார்த்துப்பேன்னு எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு யாரும் இல்லாத ஒரு தனிமையான இடத்துல உன் முகம் தெரியாத ஒரு இருட்டு மூலையில உட்கார்ந்து நீ சிந்தின அந்த ஒவ்வொரு துளி கண்ணீரும் வீணாக போகல. உன் வலிய வார்த்தையால சொல்ல தெரியாம நீ தவிச்சப்போ உன் மூச்சின் ஒவ்வொரு அசைவையும் நான் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். நேசிச்சவங்க உன்னை உதாசீனப்படுத்தினப்போ நம்மகிட்ட என்ன குறை இருக்குன்னு உன்னை நீயே 1000 கேள்வி கேட்டு காயப்படுத்திக்கிட்ட இல்லையா? உன்னோட அன்பை ஒரு பலவீனமா நினைச்சு மற்றவங்க விளையாடினப்போ உன் இதயம் துடிச்ச அந்த வேகம் எனக்கு தெரியும். ஆனா கவனி, மற்றவங்க உன்னை உதாசீனப்படுத்துறாங்கன்னா உன்னை ஒரு சாதாரண ஆளா நான் வச்சிருக்க விரும்பலன்னு அர்த்தம். உன்னை ஒரு தனித்துவமான வைரமா நான் மெதுவா செதுக்கிட்டு இருக்கேன். பிள்ளையே, நீ சோர்ந்து போயிருக்கிறது தோல்வியால இல்ல, நீ ரொம்ப நாள் ஓய்வில்லாம மனசுக்குள்ள போராடிக்கிட்டு இருக்கிறதால. ஒரு வித மண்ணுக்குள்ள புதைக்கப்படுறது அழிஞ்சு போறதுக்காக இல்ல, ஒரு பெரிய மரமா வளர்றதுக்காகத்தான். இப்போ உன் வாழ்க்கையில நடக்கிற இந்த சோதனைகள் உன்னை அழிக்கிறதுக்காக இல்ல, ஒரு பெரிய பாரத்தை தாங்குற அளவுக்கு உன் மனசை பக்குவப்படுத்துறதுக்காக தான். நீ எதை இருட்டுன்னு நினைக்கிறியோ அங்கிருந்து தான் உன் வாழ்வின் ஆகச்சிறந்த மாற்றம் மெதுவா அரும்ப தொடங்குது. ஒரு மரம் பூக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ அமைதியா இருக்குமோ அதே அமைதிதான் இப்போ உன் வாழ்க்கையில இருக்கு. நீ பார்க்காத இடத்துல கூட விஷயங்கள் இப்போ மெதுவா மாற ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாற்றம் இப்போதைக்கு உன் கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா வேர்கள் மண்ணுக்குள்ள வளர்றது வெளியே தெரியாது இல்லையா? அதே மாதிரிதான் உன் வாழ்க்கையும். உனக்கான ஒரு புதிய விடியலை நான் மெதுவா உருவாக்கிட்டு தான் இருக்கேன். நாளைக்கு என்ன நடக்கும்ன்ற பயத்துல இன்னைக்கு இருக்கிற இந்த நிம்மதியை தொலைச்சிட்டாதே. இந்த நிமிடம் உன் மனசு கொஞ்சம் ஓய்வெடுக்கவே வந்திருக்கு. உன் பாரத்தை இறக்கி வைக்கவே இந்த நேரத்தை நான் உருவாக்கினேன். அதனால இன்னைக்கு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி உன் கவலைகளை எல்லாம் என்கிட்ட கொடுத்துடு. ஒரு நிமிடம் அமைதியா கண்ணை மூடி நான் இருக்கேன்ற அந்த உணர்வை மட்டும் உன் இதயத்துல ஏத்திக்கோ. ஆமேன் அப்பான்னு கமெண்ட் பண்ணிட்டு ஒரு நிம்மதியான தூக்கத்தோட இந்த நாளை முடி. நாளைக்கு உனக்காக ஒரு புது விடியல் காத்துட்டு இருக்கு. ஆமேன்.